This video sponsored by SBO Digital Marketing. இந்த வந்து ஆன்லைன்லேயே ஒரு ட்ரஸ்டடான நம்பிக்கையான ஜாப்னா SBO ஜாப் தான். இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் கைஸ். போன வீடியோவில் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் பார்த்தோம், 28 மாநிலங்கள். அதுபோல் இப்போ இந்தியாவில் இருக்கிற யூனியன் பிரதேசங்கள் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? மொத்தம் இப்போ இந்தியாவில் வந்து 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அதை வந்து யூனியன் பிரதேசத்தோட தலைநகரம் பற்றி நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவோட தலைநகர் சொல்லி பார்த்தா போர்ட் பிளேயர் தான் அந்தமான் நிக்கோபாரோட தலைநகர், சரிங்களா? அதனுடைய அந்தமான் நிக்கோபாரோட பரப்பளவு சொல்லி பார்க்கும்போது 8249 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. மொத்தம் 3 மாவட்டங்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து சண்டிகர். சண்டிகரோட தலைநகரம் வந்து சண்டிகர். சண்டிகரோட மொத்த பரப்பளவுன்னு சொல்லி பார்த்தா 114 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது, சரிங்களா? சண்டிகரில் மொத்தம் ஒரே ஒரு மாவட்டங்கள் தான் இருக்குது. மூணாவது வந்து தாத்ரா, நகர் ஹாவேலி மற்றும் டாமன் டையூ, சரிங்களா? தாத்ரா நகர் ஹாவேலி வந்து ஒரு யூனியன் பிரதேசம், டாமன் டையூ வந்து இது ஒரு யூனியன் பிரதேசம். இப்போ தான் அது என்ன பண்ணாங்க, 2 யூனியன் பிரதேசத்தை ஒன்றா ஆக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? இது மொத்தமாக சேர்ந்து ஒரே யூனியன் பிரதேசம் தான். இதோட தலைநகரம் வந்து டாமன். டாமனோட மொத்த பரப்பளவுன்னு சொல்லி பார்த்தா 603 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. மொத்தம் 3 மாவட்டங்கள் இருக்குது. நாலாவது வந்து டெல்லி. டெல்லியோட தலைநகரம்னு சொல்லி பார்த்தா டெல்லியோட தலைநகரம் வந்து புதுடெல்லி. டெல்லியோட மொத்த பரப்பளவுன்னு சொல்லி பார்க்கும்போது 1483 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. டெல்லியில் மொத்தம் 11 மாவட்டங்கள் இருக்குது. அதுக்கடுத்து 5வது பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரோட தலைநகரம் வந்து பார்த்தா ஸ்ரீநகர். ஸ்ரீநகர் வந்து கோடை காலத்தோட தலைநகர், ஜம்மு வந்து குளிர்காலத்தோட தலைநகர். இதனுடைய பரப்பளவுன்னு சொல்லி பார்த்தா 2,22,236 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. மொத்த மாவட்டங்கள் சொல்லி பார்த்தா 22 மாவட்டங்கள். இந்த பரப்பளவு, இந்த மாவட்டங்கள் வந்து லடாக் மற்றும் லே இந்த யூனியன் பிரதேசத்தோட சேர்ந்தது, சரிங்களா? 2 சேர்ந்து தான் இத்தனை மாவட்டங்கள், இவ்வளோ பரப்பளவு, சரிங்களா? 7வது வந்து லட்சத்தீவு. லட்சத்தீவோட தலைநகரம் வந்து கவராத்தி. அதனுடைய பரப்பளவு சொல்லி பார்த்தா 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. மொத்தம் ஒரு மாவட்டங்கள் இருக்குது. 8 வந்து புதுச்சேரி. புதுச்சேரியை பாண்டிச்சேரின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? புதுச்சேரியோட தலைநகரம் வந்து புதுச்சேரி தான். புதுச்சேரியோட மொத்த பரப்பளவு சொல்லி பார்த்தா 479 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. புதுச்சேரியில் மொத்தம் 4 மாவட்டங்கள் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.